வாக்களிப்பது நம்மளுடைய கடமை மட்டும் கிடையாது, நம்மளுடைய உரிமையும் கூட. அந்த உரிமையை நம்ம என்னைக்கும் விட்டு தரக்கூடாது. நம்மள்ல சில பேர் நினைப்போம், நான் சுயமா சம்பாதிக்கிறேன், சுயமா உழைக்கிறேன், சுயமா என்னுடைய வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது, அரசோட உதவி எனக்கு எப்பவுமே தேவை கிடையாது. நான் ஏன் வாக்களிக்கணும்? அப்படின்னு நெறைய பேர் நினைப்பாங்க. குறிப்பா இளம் தலைமுறையினரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா, ஒரு சிலர் இருக்காங்க. எனக்கு எதுக்கு அரசியல்? இதில எனக்கு விருப்பமே கிடையாது. ராமன் ஆண்டால் என்ன? ராவணன் ஆண்டால் என்ன? அப்படின்னு எத பத்தியும் கவலை இல்லாம இருப்பாங்க. அப்படியே ஒரு விருப்பம் இருந்தா கூட, யாருக்கு ஓட்டு போடணும்? அப்படின்னு நெறைய சந்தர்ப்பத்தில ஒரு குழப்பம் வந்துரும். 100% வாக்கு என்னைக்கு நம்ம குடுக்குறோமோ, அன்னைக்கு தான் ஜனநாயக ஆட்சி நமக்கு கிடைக்கும். ஒரு சிலரு, "நான் தெளிவா முடிவு எடுத்துட்டேன்ப்பா. நான் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுறேன்ப்பா" அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த கட்சி அப்படின்னா, நோட்டாவ செலக்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா, உங்கள நீங்களே ஏமாத்திக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா, ஒரு சரியான வேட்பாளர் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அந்த தேர்ந்தெடுத்த வேட்பாளருக்கு நம்ம வாக்கு குடுக்கணும். அப்படியே அவங்க வாக்கு குடுக்கும் பொழுது தான் நல்லாட்சி வரும். இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, யார் அதிகமா காசு குடுக்குறாங்க, இத பத்தியெல்லாம் நம்ம யோசிக்க தேவையில்ல. நம்மளுடைய மனசாட்சிக்கு. யாரு சரியா ஆட்சி பண்ணுவாங்க அப்படின்னு தோணுதோ, யாரு மாற்றம் வந்தா சிறப்பான ஆட்சி நடக்கும் அப்படின்னு தோணுதோ, அவங்களுக்கு நம்ம வாக்கு குடுக்கலாம். அது மட்டும் இல்லாம, வாக்கு போட்டுட்டு, நான் இவங்களுக்கு தான் வாக்கு போட்டேன் அப்படின்னு சொல்லணும்னு எந்த அவசியம் கிடையாது. வாக்கு அப்படின்றது நம்மளுடைய உரிமை. அத வந்து நான் இவங்களுக்கு தான் போட்டேன், அவங்களுக்கு தான் போட்டேன், நீங்களும் போடுங்க அப்படின்னு யாருக்கும் சொல்ல தேவையில்ல. அவங்கவங்களுக்கு யார் ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடணும், யார் அரசியல் தலைவரா அமர வைக்கணும் அப்படிங்கிறது தெரியும். அதனால நம்ம எல்லாருமே வாக்களிப்போம். நம்மளுடைய ஜனநாயக கடமைய நம்ம காப்போம். வாக்களிப்போம் அனைவருமே.